வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மெதுவடை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். மெதுவடை பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு வெள்ளை மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும். அப்போ தான் வடை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வடை இது போல் நல்லா மொறுமொறுப்பாகவும் நல்லா புசு புசுன்னு வரத்துக்கும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வடை இதே போல் கிடைக்கும். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த வடை எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த சூப்பரான மெதுவடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வடை செய்கிறதுக்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த உளுந்தை பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். அதிக நாளி ஊற வைக்கக்கூடாது. நிறைய நாளி ஊற வச்சோம் அப்படின்னாக்கா ஒன்று எண்ணெய் குடிக்கும், இன்னொன்று வடை நல்லா முருகலாக கிடைக்காது நமக்கு. அதனால் 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். உளுந்து கழுவுன கையோடே நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. ஃப்ரிட்ஜிலே ஊறட்டும், நல்லா ஊறி வந்துடும். ஃப்ரிட்ஜில் ஊறும் போது பார்த்திங்கன்னா நல்லா உளுந்து சில்லுன்னு இருக்கும். அரைக்கும் போது மாவு சூடு ஏறாது, நல்லா மாவு புசு புசுன்னு கிடைக்கும் நமக்கு. இப்போ கிரைண்டரில் சேர்க்கும் போது தண்ணிலாம் வடிச்சிட்டு உளுந்தை மட்டும் சேருங்க. தண்ணி எதுவும் இப்போதைக்கு சேர்க்கக்கூடாது. உளுந்தை சேர்த்து கையால் இது போல் எடுத்து எடுத்து விட்டு அரைச்சி விடுங்க. கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி தெளிக்கணும். உளுந்து போட்ட உடனே நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த அளவு மசிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனாக ஊற்றி தெளித்து தான் அரைக்கணும். வடைக்கு தண்ணி ரொம்ப தெளித்து அரைக்கக்கூடாது. எந்த அளவுக்கு நீங்கள் கம்மியாக தண்ணி தெளித்து அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாவு சூப்பராக நல்லா பொங்கி வரும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா மைய பட்டு போல் அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கங்க. அப்போ தான் வடை நல்லா நமக்கு புசு புசுன்னு வரும். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். எப்படி இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம்ல, அதுக்காக 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் பொடிசான இருக்குன்னு பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் பொடிசான இருக்குன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு தட்டிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடிசான இருக்குன்னு தேங்காய் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து செய்யணும் அப்படின்னா தேங்காயை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வெங்காயம் சேர்த்துக்குங்க. இந்த ஒரு டிஃப்ரெண்ட் தான் வெங்காயம் போட்டு செய்கிற வடைக்கும் வெங்காயம் சேர்க்காத வடைக்கும். பாக்கி எல்லா பொருளும் ஒரே போல் தான் நம்ம சேர்க்கணும். இப்போ மாவு பாருங்கள் நல்லா கலந்துட்டேன். இந்த அளவுக்கு திக்காகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும். வடை செய்ய போகிறதுக்கு முன்னாடி கையை நல்லா நனைச்சிக்குங்க. கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு செய்யும் போது நமக்கு மாவு கையில் ஒட்டாமல் வரும். நல்லா இது போல் எடுத்து உருட்டிட்டு நம்மளோட பெருவிரலை வச்சு கட்டை விரலை வச்சு இது போல் நடுப்புற ஓட்டை போட்டுக்க வேண்டியதான். நம்ம இப்போ எண்ணெயில் போட்டுக்குவோம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் வடைக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதே போல் நம்ம வடை செஞ்சு போட வேண்டியதான். உங்களுக்கு கையால் தட்ட வரலைன்னா நீங்கள் வாழை இலையில் கூட கொஞ்சமாக தண்ணி தடவிட்டு இதே போல் உருட்டி வச்சு நீங்கள் ஒரு ஓட்டை போட்டு வடையை இது போல் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம். அடுப்பு தீயை குறைச்சி வச்சுலாம் வேக விடக்கூடாது. அடுப்பு தீயை நீங்கள் குறைச்சிங்கன்னா வடை எண்ணெய் குடிக்கும். அதனால் அடுப்பை ஒரே தீயில் நிதானமாக வச்சு வேக வச்சு எடுக்கணும் நம்ம. இப்போ பாருங்கள், வடை நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக வெந்து வந்துருச்சு. வெளில நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதே போல் மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் நான் தட்டி எடுத்துக்கிறேன். இப்போ அவ்வளோதான், நம்மளோட வடை எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக அருமையாக வந்திருக்குங்க. எண்ணெய் குடிக்காமல் வடையும் பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுப்பாக வந்திருக்கு. நமக்கு சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு இன்றைக்கி மெதுவடை நல்ல ஒரு கெட்டியான ஒரு தேங்காய் சட்னியோட சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா சாம்பாரில் ஊற வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மெதுவடை ரெசிப்பியை நான் இன்றைக்கி சொன்ன சின்ன சின்ன அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.